நாடு முழுவதும் சைபர் குற்றவாளிகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மோசடி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் நாள்தோறும் பல கோடி பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்நிலையில் மத்திய பிரதேசத்தின் குவாலியர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் செயலாளர் ஒருவர் சைபர் மோசடியில் சிக்கியுள்ளார். காவல்துறை அதிகாரிகள் என்று கூறி ராமகிருஷ்ணா மிஷன் செயலாளர் சுப்ரதிப்தானந்தா என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலம் வீடியோ அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசியவர்கள் அவருடைய பெயர் பணமோசடி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறியுள்ளனர். ஆனால் தான் எந்தவித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்று சுப்ரதிப்தானந்தா கூறியுள்ளார். சைபர் குற்றவாளிகள் சரிபார்ப்பு என்ற பெயரில் அவரது ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரங்களை பெற்றுள்ளனர். மேலும் கைது செய்யப்படலாம் என்றும் மிரட்டியுள்ளனர். இதையடுத்து தொடர்ந்து 20 நாட்கள் அவருடன் சைபர் குற்றவாளிகள் தொடர்பில் இருந்துள்ளனர். அவருக்கு உதவி செய்வது போல நடித்த மோசடியாளர்கள் 2.50 கோடி ரூபாயை வங்கி கணக்கிற்கு அனுப்புமாறு தெரிவித்துள்ளனர். மோசடியாளர்கள் மிரட்டி பெற்ற தொகையை வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு அனுப்பும்படி கூறியுள்ளனர். மேலும் அந்த தொகையை 3 நாட்களுக்குள் திருப்பி தரப்படும் என்றும் ஆறுதல் கூறியுள்ளனர். சில நாட்களுக்கு பிறகுதான் இது மிகப்பெரிய மோசடி என்று அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் காவல்துறை உதவியை நாடியுள்ளார். இது தொடர்பாக பேசிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நிரஞ்சன் சர்மா, இந்த வழக்கு சைபர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது என்று கூறினார்.